Hello friends, welcome to Meenakshi Vlog. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல நட்ஸ் வச்சு தான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு வால்நட்ஸ் எடுத்துர்க்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவு இப்ப எடுத்துக்கலாம். நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறேன். அடுப்புல வந்து நான் pan வச்சிட்டேன். இப்போ வந்து dry roast பண்ண போறோம் நம்ம வால்நட்ஸை. இப்போ இத கூட சேர்த்துக்கலாம். இது வந்து அடுப்பு வந்து மீடியம்ல வச்சு நல்லா வந்து dry roast பண்ணிக்கலாம். இது நல்லா ரெடி ஆனதும் நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைம்ல வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா dry roast ஆயிடுச்சு. நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ வந்து இதே பேனை வந்து நம்ம அடுப்புல வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டேன். இதில் வந்து 50 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை வந்து க்ளீனாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். ஒருவேளை நீங்கள் வச்சுருக்கிறதுல தூசு மண் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம இப்போ தண்ணியில் ஒரு சொட்டு விட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க உருட்டுனது நல்ல கல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க வால்நட்ஸை இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஆறுனது இது நல்லா மொறுமொறுப்பாயிடுச்சு. இங்கே பாருங்கள் இப்போ நல்லா வால்நட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா நாட்டு சக்கரை கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த தட்டில் வந்து நான் வந்து கொஞ்சம் நெய் தடவி தான் வச்சுருக்கேன். இப்போ இதோட இது வந்து சேர்த்துடலாம். நல்லா சூடு ஆறுனதும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா ஆறிச்சு பாருங்க. எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? நல்லா டேஸ்ட்டாக அருமையாக வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெரியவங்களுக்கும் சரி சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி ரொம்ப பிரெயின் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இது. இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விலாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க.